செப்டம்பர் 16ஆம் தேதி சென்னையில் தமிழக பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். வரும் செப்டம்பர் 16ஆம் தேதி சென்னையில் தமிழ்நாடு பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் இந்த மையக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. முக்கியமாக தேர்தலானது இன்னும் தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் தேர்தலை ஒட்டி என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு பிரதான கூட்டமாக தான் இது இருக்கும் என்று தகவலாக கிடைத்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவினுடைய பணிகள் என்ன, வியூகங்கள் என்ன, அதே போல தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் தலைவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள், உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாகவும், மேலும் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை என்பது நடைபெறும் என்று தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்வது, அதே போல கட்சிகள் இடையேயான அந்த ஒருங்கிணைப்பை கொண்டு வருவது உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்ற தகவலானது கிடைத்திருக்கிறது. அந்த வகையில வரக்கூடிய செப்டம்பர் 16ஆம் தேதி சென்னையில் வைத்து பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் வைத்து மையக்குழு கூட்டமானது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல மூத்த தலைவர்கள், மையக்குழு உறுப்பினர்கள் 15க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவரும் அதில் பங்கேற்பார்கள். அதே போல முக்கிய நிர்வாகிகளும் கூட அந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தலை ஒட்டி பல்வேறு விஷயங்களானது பேசப்பட இருக்கிறது. முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே OPS விலகிய நிலையில TTV தினகரனும் விலகி இருந்தார். எனவே இந்த மாதிரியான கருத்து முரண்பாடுகள், இந்த மாதிரியான பின்னடைவுகள் தொடர்பாகவும், அதே போல கூட்டணியை இறுதி செய்வது, என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது, கூட்டணி விரிவாக்கம் என பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா தேர்தல் பணிகள், அதிமுகவோடு எப்படி ஒருங்கிணைந்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும், கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை எப்படி களைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும், உட்கட்சி பூசல் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.